வணக்கம் மக்களே. எக்கு இல்லாமல் நான் வந்து ரவையும் சேர்க்காம இந்த கலகலா தாங்க செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். அது எப்படி செய்யலாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் சால்ட், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா கூட நெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சரி, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கொஞ்சம் இந்த கை பிடிக்கிற அளவுக்கு வருது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது கூடவே 1/4 கப் அளவுக்கு, அதோட கம்மியாக கூட எடுத்துங்க, பவுடர் சுகர் எடுத்துக்கிட்டேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இதில் நான் வந்து எக்கு ஆட் பண்ணலை. வேணும்னு ஆசைப்படுறவங்க இல்லை சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். எக்கு வேணாம் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா இதில் வந்து எக்கு சேர்க்கவே தேவையில்லை. நான் ரவையும் எக்கு இல்லாமல் தான் வந்து இதில் செய்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு கோகோனட் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சி அதோட பாலை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம எப்படி வந்து பூரி மாவுக்கு பிசைவோமோ அதே போல் மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுடலாம். 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாவை குட்டி குட்டியாக உருண்டையாக நம்ம வந்து எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இது போல் சின்ன சின்னதாக எடுத்துக்கிட்டேன். ஒரு ஃபோர்க் எடுத்துக்கலாம். ஃபோர்க்கில் நல்லா இந்த உருண்டையை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி அதை ரிவர்ஸ்லேருந்து இப்படி பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது. இதே போல் ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இது. ஸோ எல்லாமே செஞ்சாச்சு. ஒரு கடாய், அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஸோ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த கலகலாவை ஒன்று ஒன்றா போட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கலர் மாறட்டும். பொன்னிறமாக, லைட்டாக பொன்னிறமாக ஆன உடனே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுங்க. நான் ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டு உள்ளே வந்து அந்தளவுக்கு வேகாது. ஸோ அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நல்லா கலர் ஆகிடுச்சு. இதை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு 5 to 10 days கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். ஸோ இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.